ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு என்னோட ப்ரொடக்டிவ் ஈவினிங் ரொட்டீனை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் அப்லோட் பண்ணுற இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டைம் வந்து ஆல்மோஸ்ட் 4:30 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் இப்போ தான் விலாகை ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் ப்ரீவியஸ் நைட் வந்து நான் ஸ்டவ் எல்லாமே க்ளீன் பண்ணலை. ஏன்னா ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு. அதனால அதை எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டேன். அண்ட் சிங்க்கில் கூட நிறைய பாத்திரங்கள் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணணும். பட் கையில் என்னால் சத்தியமாக முடியாது. ஏன்னா ரொம்பவே எக்ஸாஸ்டடாக ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். அதனால் டிஷ்வாஷருக்கு போட்டுடலாம் அப்படின்னு தான் இப்போ எல்லாத்தையும் லோட் பண்ணுறேன். இந்த டிஷ்வாஷர் வாங்கி ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் தான் ஆகுது. என் எனக்கு வந்து இந்த டிஷ்வாஷர் செட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்குது. இப்போ தான் நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டிஷ்வாஷர் எல்லாத்தையும் லோட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டேன். அண்ட் 1 ஹவர் சைக்கிள் இருக்குது. ஸோ 1 ஹவருக்குள்ளே அந்த பாத்திரங்கள் எல்லாமே கழுவிடும். அண்ட் வெளியில் பால்கனியில் வந்து பார்த்தா இந்த வியூ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ அதை கூட நான் வந்து கேப்சர் பண்ணேன். ஸோ இதெல்லாமே பண்ணி முடிச்சுட்டு இப்போது நான் வந்து மில்க் பாயில் பண்ணுறதுக்காக வைக்கிறேன். ஏன்னா ஆப்வியஸ்லி ஈவினிங் டைமில் ஒரு கப் காஃபி தேவைப்படும் இல்லை. ஸோ அதனால் என் ஹஸ்பண்ட் கூட கேட்டாங்க, எனக்கு ஒரு கப் காஃபி பண்ணி கொடு அப்படின்னு. ஸோ அதனால் மில்க் பாயில் பண்ணிவிட்டு காஃபிக்காக ரெடி பண்ணிக்கிறேன். ரீசெண்ட் டைம்ஸில் என்னோடய காஃபி இன்டேக் வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஒரு நாளைக்கு 4 கிளாஸ் காஃபி கூட குடிக்கிறேன், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து கொஞ்சமாக கட் டவுன் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு காஃபி குடிக்கிறது நல்லதில்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் மார்னிங் ஒரு வாட்டி காஃபி குடிச்சிட்டு ஈவினிங்கில் போன்விட்டா அந்த மாதிரி தான் குடிக்கிறேன். சரின்னு இப்போ காஃபி போட்டு குடிச்சிட்டு என் ஹஸ்பண்ட்க்கு காஃபி, எனக்கு வந்து போன்விட்டா இதை கலந்து கொடுத்துட்டேன். இது குடிச்சதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய டின்னர் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். இது பண்ணுறதுக்குள்ளேயே 7:15 ஆகிடுச்சு டைம், நீங்களே பார்க்கலாம். ஸோ இப்போ தான் 7:15க்கு நான் போய் டின்னர் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சா, அதனால் சிம்பிளாக ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி பீன்ஸ் சாம்பார் அண்டு ரைஸ், களி, அதுக்கப்புறம் முட்டை ஃப்ரை. ஸோ இதுதான் இன்றைக்கி டின்னர் மெனு. அண்டு நான் எப்படி சாம்பார் செய்கிறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நார்மலாக நான் வந்து இப்போது டின்னர் ஒரு வேளைக்கு மட்டும் தானே. ஸோ அதனால் 1.5 கப் ஆஃப் தூர் தால் அண்ட் மசூர் தால் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாம்பார் செய்கிறப்போ கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது. அதனால் நான் வந்து ரெண்டையும் யூஸ் பண்ணி தான் சாம்பார் செய்கிறேன் எப்போவும். அண்டு முதல்ல எல்லாமே நான் வந்து டைரெக்டாக, அதாவது ஏதாவது ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு வேகிறதுக்காக வச்சிடுவேன் இந்த பருப்பு எல்லாமே. பட் இப்போது கேஸ் சிலிண்டர் ப்ராப்ளம் இருக்குல்ல. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கட் டவுன் பண்ணலாம், இந்த அதிகமாக யூஸ் பண்ணுறது கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு குக்கர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போது பார்த்திங்கன்னா 1.5 கப் ஆஃப் தாலுக்கு நான் வந்து ஒரு பெரிய கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த பருப்பு கூடயே நான் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அது கூட வந்து 4, 5 பல்லு பூண்டு தான் ஆட் பண்ண போகிறேன். அண்டு ஒரு 2 தக்காளி, இது எல்லாத்தையும் கட் பண்ணி ஆட் பண்ணி அதை வேகிறதுக்காக வைக்கிறேன். அண்ட் கூடவே இன்றைக்கி ரைஸ் கூட செய்கிறதுனால ரைஸ் பாத்திரம் வந்து டிஷ்வாஷரில் இருந்துச்சு. அண்ட் நல்லா க்ளீனாகவே கழுவி கொடுத்துருந்துச்சு. ஸோ அதை வந்து எடுத்து இப்போது எனக்கு என்னென்ன சமைக்கிறதுக்கு தேவைப்படுமோ அந்த பாத்திரங்கள், கரண்டி, இது எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் ஒரு வாட்டி. அண்ட் இப்போது பார்த்திங்கன்னா நான் பருப்பு கூட இந்த பூண்டு அண்ட் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சமாக நல்லாவே பாயில் ஆனதும் அந்த மூடியை போட்டுட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் அதை குக் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கு நடுவில் நான் வந்து இங்கே வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன். பீன்ஸ் சாம்பார் இல்லை. ஸோ பீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதை நனைச்சி வைக்கிறேன், க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. அண்ட் சைமல்டேனியஸாக நான் இங்கே வந்து ஒயிட் ரைஸ் கூட பாயில் ஆகிறதுக்கு வைக்கிறேன். நாங்கள் இருக்கிறது 3 பேர். ஸோ 3 பேருக்கும் ஒரு 3/4 கிளாஸ் அந்த அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். அண்ட் கூடவே நான் களி வேறு செய்ய போகிறேன்ல. ஸோ அந்த 3/4 கிளாஸ் ரைஸே கொஞ்சம் மிஞ்சி போச்சு. முதல்ல எல்லாமே நான் வந்து குக்கரில் தான் சமைச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பனாக வச்சு சமைக்கும்போது டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் இந்த மாதிரி ஓப்பனாக தான் வச்சு ரைஸை வந்து குக் பண்ணுறேன். அண்ட்
இப்போ நான் பார்த்தீங்கன்னா, 3/4 கிளாஸ் அதாவது 3/4 கிளாஸ் ரைஸ்க்கு 2 கிளாஸ் அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு, இப்போ வேகறதுக்காக வச்சுட்டேன். அண்ட் மீன்வைல் இங்க வந்து வெஜிடபிள்ஸ நான் வந்து கிளீன் பண்ணிட்டு, இப்போ இன்னொரு பாட்ல ஒரு கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி தாளிச்சுக்கிறேன். நான் வந்து கடுகு, அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் போட்ட ஒரு வத்தல் வரும் இல்ல, இந்த தாளிக்கிறதுக்கு எல்லாமே போடுவாங்க. அது அம்மா குடுத்துருந்தாங்க எனக்கு. ஸோ அத கூட போட்டுட்டு, கொஞ்சமா பெருங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுட்டு, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச பீன்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த அளவுக்கு நான் வந்து அத ஃப்ரை பண்ணிக்கிறேன். அண்ட் வேக வச்சிருந்த பருப்பு, இது கூட கொஞ்சமா கரண்டிலேயே நான் வந்து மேஷ் பண்ணிட்டு, இதுக்கு கூட சேர்த்துட்டு, தண்ணி எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு, உப்பு, சாம்பார் தூள். சாம்பார் தூள் வந்து எனக்கு அம்மாவே செஞ்சு குடுத்துடுவாங்க. ஸோ அததான் நான் வந்து யூஸ் பண்றேன். அண்ட் இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு அத பாயில் ஆகுறதுக்கு வச்சுட்டேன். அண்ட் கூடவே நான் இப்போ முட்டை ஃப்ரைக்காக அதே குக்கர்ல ஒரு 1/2 முட்டை பாயில் ஆகுறதுக்கு வச்சுட்டேன். அண்ட் சைமல்டேனியஸா நான் வந்து களி கூட செய்றேன். 1 கப்பு ராகி ஃப்ளார் யூஸ் பண்றேன். இந்த 1 கப்லயே 3 பேருக்கும் ஆ ஒரு மீடியம் சைஸ் அந்த அளவுக்கு ராகி பால் ரெடி ஆயிடும். ஸோ இத நான் எப்படி செய்றேன்னா, 1 கப் ராகி ஃப்ளோருக்கு 2 கப் தண்ணி. அதே எந்த கப்ல எடுத்திருக்கோமோ, அந்த கப்லயே 2 கப் தண்ணி எடுத்துட்டு, அத பாயில் ஆகுறதுக்கு வச்சுட்டு, கூடவே கொஞ்சமா உப்பு, ஒரு 2 ஸ்பூன் அந்த அளவுக்கு ராகி ஃப்ளோர் கூட ஆட் பண்ணிட்டு, அது பாயில் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த 1 கப் ராகி ஃப்ளோர் ஆட் பண்ணிட்டு, நல்லாவே கலக்கணும். லம்ப்ஸ் இல்லாம கலந்துட்டு, ஒரு 10 மினிட்ஸ் அந்த அளவுக்கு அத வேகறதுக்காக வச்சிடணும். நான் வந்து 5 மினிட்ஸ் வச்சுடுவேன். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, இன்னொரு 5 மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ்டா வச்சிருப்பேன். ஸோ, அந்த டைம்ல அது நல்லாவே வெந்துடும். களிக்கு வச்சுட்டு நான் இங்க சைமல்டேனியஸா இங்க செக் பண்ணி பார்க்குறேன் பீன்ஸ் எல்லாமே வெந்திருக்கா இல்லையான்னு. கொஞ்சமா வேக வேண்டியதா இருந்துச்சு. ஸோ மறுபடியும் அத பாயில் ஆகுறதுக்கு வச்சுட்டேன். இதுக்கு நடுவுல நான் வந்து முட்டை கூட ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஷெல்ஸ் எல்லாமே செப்பரேட் பண்ணிட்டு, இப்போ நான் கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி, இத நல்லாவே ஃப்ரை ஆகுறதுக்கு விட்டுட்டேன். லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு, இந்த ஃப்ரை ஆகுறதுக்கு விட்டுடணும். இந்த மாரி ப்ரவுன் ஸ்பாட்ஸ் அந்த மாரி வரப்போ, அந்த வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா, பீன்ஸ் வெந்துடுச்சு. ஸோ, கொஞ்சமா புளி தண்ணி ஆட் பண்ணிட்டு, ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் பாயில் ஆகுறதுக்கு விட்டுடணும். இப்போ நீங்க பார்க்கலாம், இந்த எக் மேல ப்ரவுன் ஸ்பாட்ஸ் வந்துருச்சு. இதுக்கு நான் வந்து கொஞ்சமா உப்பு, அ இந்த மஞ்சள் தூள் அண்ட் சில்லி பவுடர் இது 3த்தையும் ஆட் பண்ணிட்டு, நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா, எக் ஃப்ரை ரெடி ஆயிடும். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாரி பருப்பு சாம்பார் கூட எல்லாமே இது சைட் டிஷ்ஷா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த மீல் இங்க பார்த்தீங்கன்னா, களி வந்து 10 மினிட்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு. ஸோ, மறுபடியும் நான் இப்படி நல்லாவே கலந்துட்டு, அதுக்கப்புறம் இந்த மாரி உருண்டை கட்டுறேன். அவ்வளோதான் களி கூட ரெடி ஆயிடும். நான் வந்து இந்த களி செய்றது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கத்துக்கிட்டேன். ஸோ, எனக்கு வந்து இந்த மெத்தட் ஒர்க் ஆகுது. ஸோ, அதனால நான் இந்த மாரி தான் களி வந்து செய்றேன் வீட்ல. அண்ட் எஸ்பெஷலி இந்த நான்வெஜ் கரீஸ் எல்லாமே செய்றோம்ல, அதுக்கு வந்து களி ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். ஸோ, இன்னைக்கு டின்னர் வந்து ஒயிட் ரைஸ் அண்ட் பீன் சாம்பார். அண்ட் அதுக்கு கூட களி, ராகி களி. ஸோ, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எக் ஃப்ரை. அவ்வளோதான் இன்னைக்கு டின்னர். அண்ட் கூடவே கொஞ்சம் வீட்ல செஞ்ச தயிர் இருந்துச்சு. ஸோ, அத கூட நாங்க வந்து டின்னருக்கு சாப்பிட்டாச்சு. அண்ட் இத செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து 9:00 ஆயிடுச்சு. ஸோ 9:00 ஷார்ப்பா நாங்க சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த டிஷ் வாஷர்ல பாத்திரங்கள் எல்லாமே போட்டிருந்தேன்ல, ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, மறுபடியும் டிஷ் வாஷர் லோட் பண்ணணும்ல அதனால, இது எல்லாத்தையும் சில பாத்திரங்கள் மேல எல்லாமே கொஞ்சமா தண்ணி இருக்கும். அத எல்லாத்தையும் தொடச்சு நான் அந்த பிளேஸ்ல எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். ஸோ இது பண்ணிட்டு, இது பண்றதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஸ்டில் என்ன பண்றது? பண்ணி ஆகணும். அப்புறம் நான் வந்து மறுபடியும் டிஷ் வாஷர் எல்லாமே லோட் பண்ணிட்டு, இந்த காஸ்ட் ஐரன் தவா எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாமே கிளீன் பண்ணி, இந்த மாரி சூடு பண்ணி வச்சுடுவேன். இப்போ எண்ணெய் தேய்ச்சு வைக்க வேண்டியதா இருந்துச்சு. பட் எனக்கு பண்றதுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனால காலையில பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். அண்ட் வாஷிங் மிஷின்ல கொஞ்சம் துணி போட்டிருந்தேன். அத கூட இப்போ வந்து நான் வந்து வெளியில காய போடுறேன். இத எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டா என்னோட நைட் ரொட்டீன் கம்ப்ளீட் ஆயிடும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, டிவி எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு, பால்கனி டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி,
இப்போ பார்த்தீங்கன்னா, எப்போ வேணாலும் மழை வரலாம். அந்த மழை வந்தா வீட்டுக்குள்ள தண்ணி வரும். ஸோ, அதனால நான் வந்து எல்லா விண்டோஸையும் க்ளோஸ் பண்ணிடுவேன். அப்போதான் எனக்கு தூக்கம் வரும். இல்லன்னா மிடில் ஆஃப் த நைட் என்னால எந்திரிக்க முடியாது. தூக்கத்தில எந்திரிச்சு வந்து நான் க்ளோஸ் பண்ணணும். அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்க போறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.